பண்ணுறாங்க, எடப்பாடியார் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைவருடைய அந்த ஜென்டில்னஸும் வெளியில் போகிறத ஏற்றுக்கொள்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறார். சமீபத்தில் வெளியேறின அந்த ரொம்ப துரோகின்னு எங்கள் கட்சியினரால் வெறுக்கப்படுற அந்த மனிதர், அவர் அவரையும் அப்படித்தான் சொன்னார், எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல வெளியில போனவங்க யாரும் பெருசா ஷைன் பண்ணல. இப்போ அதிமுகவிலிருந்து விலகி இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களாக இருக்கிறது எத்தனை பேருன்னு கேட்டீங்க. அது 8 பேர், கிட்டத்தட்ட 8 பேர் தான். 8 பேர். அது ஆச்சரியமாகவும் இருக்கு எனக்கு. எப்படி இவங்க கட்சியில் ஆளே இல்லையா? நான் முதலையே சொன்ன மாதிரி காரணம் பணமாகத்தான் இருக்க முடியும். ஏற்கனவே அப்புறம் எங்க ஆட்கள் எங்களுடைய கட்சியினர் களப்பணியில் ரொம்ப வெல் ட்ரெயின்டு. அம்மா வெல் ட்ரெயின்டு. அதனால தான் இன்னைக்கு எங்கள் புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் இன்னும் அப்படி ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. வெரி ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. எப்படி ஸ்ட்ராங்கா? அது இவங்கனால ஏத்துக்க முடியல. முதல்வர் ஸ்டாலின்லாம் அந்த டைம்ல எதிர்பார்த்தது, ஒரு வாரம் தான் இந்த ஆட்சி தாங்கும், ஒரு மாசம் தான் தாங்கும், ஒரு வருஷம் கூட இருக்காது. இப்படியே கணா கண்டாரு. பகல் கனவாவே போச்சு அவருக்கு. அண்ணன் 4.25 வருஷத்தை கிளீனா முடிச்சுட்டு தான் வெளியில வந்தா சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சர், அப்புறம் ஏபா வேலு திருவண்ணாமலையில பொதுப்பணி ஹைவேஸ் எல்லாம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் KKSSR ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, அப்கோர்ஸ் அவர் அமமுக, இதெல்லாம் அவர் அதிமுகவோட அடையாளப்படுத்தக்கூடியவர். அப்புறம் முத்துசுவாமி பழைய தலைவர் காலத்து அமைச்சர், அவர் ரகுபதி, ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாரும், அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியில, இவங்க எல்லாருமே இன்னும் பார்த்தா அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் அதிமுக முகம்தான் அவருக்கு இருக்கு. அவர் அப்படி இருந்தாலும் போய் அவங்கெல்லாம் அங்கே அமைச்சர் பெருமக்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதிமுக பலவீனமாயிரல. இந்த இடத்துல ஒரு எளிய தலைவர் எளியவராக இருக்கக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய ஒரு எளிமையான மனதை கொண்ட ஆனால் உறுதியான நடவடிக்கைகள் கொண்ட ஒரு அற்புதமான தலைவராக அதிமுகவுக்கு அண்ணன் எடப்பாடியார் கிடைத்திருக்கிறார். வேறு யாரும் நீங்கள் கேட்ட மாதிரி வேற யார் வந்திருந்தாலும் அது சரியா இருக்காதுங்கிறதுனால தான் எங்கள் தலைவர்கள், மறைந்த தலைவர்கள் இருவருமோ அல்லது இறைவனோ அண்ணன் எடப்பாடியாரை இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் வைத்திருக்கிறாங்க.